வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் தொடரும் அவலம். மழை அங்கியுடனான சிறுவனின் எண்புக்கூடு மீட்பு. அகழ்வு நடவடிக்கை ஒத்திவைப்பு. ஜனாதிபதி அனுரவை சந்திக்கப் போகும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள். வெளியான தகவல். காட்டு யானை ஒன்றை காணொளி எடுக்க சென்ற நபருக்கு நேர்ந்த கதி. அதே யானையால் தாக்கப்பட்டு உயிரிழப்பு. இலங்கையில் தமிழக முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்த பின் அதிகரித்த இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல். அனைவரையும் சுட்டு வீழ்த்த கோரிக்கை. தென்னந்தோட்ட தொழிலாளிக்கு நடந்த மோசமான செயல். அடித்து படுகொலை. வெளியான காரணம். இலங்கையில் இன்று நடந்த பாரிய விபத்து. பலர் வைத்தியசாலையில் அனுமதி. நடந்தது என்ன? கல்குவாரி ஒன்றிலிருந்து சிறுமியின் சடலம் மீட்பு. தீவிரப்படுத்தப்பட்ட விசாரணைகள். நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை. மரண எண்ணிக்கையும் அதிகரிப்பு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். செம்மணி புதைகுழி அகழாய்வு பணிகளின் போது மழை அங்கியுடன் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்படும் சிறுவனின் எண்புக்கூடு நிபுணர்களின் ஆலோசனைகளின் பின்னரே ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதிக்கு பிறகு அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தற்போது குறித்த எண்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் தடயவியல் மற்றும் பிற நிபுணர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் குறித்த எண்புக்கூடு சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஆரம்ப கட்ட அனுமானம் இருப்பதாகவும் அதனுடன் தொடர்புடைய தகவல்கள் அவரிடமாவது இருந்தால் அவற்றை நீதிமன்ற பதிவாளரிடம் சட்டத்தரணியூடாக நீதிமன்றத்தில் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தில் அறிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வாறான தகவல்கள் கிடைத்தால் செம்மணி புதைகுழி அகழ்வாய்வு மற்றும் அதனுடன் தொடர்புடைய விசாரணைகளுக்கு முக்கிய ஆதாரங்களாக அமையக்கூடும் என்றும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்யுமாறு கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் எதிர்க்கட்சி தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் முக்கிய விடயங்கள் தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஜனநாயக ரீதியிலான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் மூலம் பரந்தளவிலான இணக்கப்பாட்டை உருவாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை முன்னிறுத்தும் பொதுவான விடயங்களில் இணைந்து செயல்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தமது சுயாதீனத்தையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் தொடர்ந்து பேணிக்கொண்டே இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் மக்கள் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளன. அதேவேளை தமது கோரிக்கைக்கு ஜனாதிபதி சாதகமான பதிலை வழங்குவார் என்ற நம்பிக்கையையும் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. மேலும் நீதி, நிலையான சமாதானம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை நோக்கி இணக்கப்பாடு காணப்படும் அனைத்து விடயங்களிலும் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வசந்தபுரம் மன்னகண்டல் நெல் வயல் பகுதியில் காட்டு யானை ஒன்றை வீடியோ எடுக்க சென்றிருந்த நபர் ஒருவர் அதே யானையால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவம் நேற்றைய தினம் மதியம் 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நபர் ஒருவர் வசந்தபுரம் மன்னகண்டல் நெல் வயல் பகுதியில் காட்டு யானை ஒன்றை வீடியோ எடுக்க சென்றுள்ளார். இதன்போது குறித்த காட்டு யானையின் தாக்குதலுக்குள்ளாகி அவர் காயமடைந்துள்ளார். இந்த நிலையில் காயமடைந்த அவர் புதுக்குடியிருப்பு
ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மாலை 4 மணியளவில் அவர் சிகிச்சை பலனின்றி இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் கைவேலி புதுக்குடியிருப்பை சேர்ந்த பூவாலசிங்கம் கமலேஸ்வரன், வயது 49 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபடும் இந்திய கடற்றொழில் படகுகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது கட்டுப்படுத்துங்கள் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் கடற்படையிடம் கோரியுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது குறித்து சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்கள் நீண்ட காலமாக இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடுவதால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். மேலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண இந்திய மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இதுவரை போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மையில் தீவக பகுதிகளில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் சில இந்திய மீன்பிடி படகுகள் உள்ளூர் மீனவர்கள் கடலில் விரித்திருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வலைகளை சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தொடர்ச்சியான அத்துமீறல் காரணமாக பல மீனவர்கள் தங்களது பாரம்பரிய தொழிலை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் மாற்று தொழில்களை நாட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை கடற்படை கடற்பரப்பு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தி எல்லை மீறி நுழையும் மீன்பிடி படகுகளை சட்டத்தின் அடிப்படையில் தடுத்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதியையும் சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். அதேவேளை சட்டத்தை தாங்கள் கையில் எடுக்க விரும்பவில்லை என்றும் நாட்டின் கடற்பரப்பை பாதுகாப்பது தொடர்புடைய அதிகாரிகளின் பொறுப்பும் கடமையும் என்பதால் சட்டத்திற்கு அமைவாக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. புத்தளம் முந்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவதம்குளம் எனும் பகுதியில் நேற்று நபரொருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் பிங்கிரிய பகுதியை சேர்ந்த 47 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரும் சந்தேக நபரும் தென்னந்தோட்டம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளதுடன் இந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 52 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயமடைந்துள்ள அவரும் போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் சம்பவம் தொடர்பில் முந்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை திச மகாராம பிரதான வீதியின் வீரவில பகுதியில் இன்று இடம்பெற்ற சாலை விபத்தில் 19 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 11 ஆண்களும் 8 பெண்களும் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திச மகாராமவிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து வீரவில பிரதேச செயலகத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்தில் மோதியதால் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த அனைவரும் தெவரவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 நிலை கவலைக்கிடமாக இருந்ததால் மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வீரவில காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி மாவட்டத்தின் மகாவலதென்ன ஹகுவத்த பகுதியில் அமைந்துள்ள கல்குவாரி ஒன்றில் 17 வயது சிறுமியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சிறுமி பலாங்கொடை மகாவலதென்ன பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி கடந்த 23ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்ததாக அவரது தந்தை பலாங்கொடை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் பின்னர் அவர் சடலமாக கல்குவாரியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார். இந்த மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அதன் காரணம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக பிரேத பரிசோதனை இன்று பலாங்கொடை வைத்தியசாலையில் நடைபெற உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
நாட்டில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 8905 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதில் ஜூலை 24ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் மட்டும் 25,530 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட வாரியாக பார்க்கும்போது கம்பஹா மாவட்டத்தில் 17,135 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 16,140 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 5,574 பேரும் டெங்கு தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். மாகாண அடிப்படையில் மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 42,835 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் தென் மாகாணத்தில் 12,260 பேரும், மத்திய மாகாணத்தில் 6,924 பேரும் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நீர் தேங்கும் இடங்களை அகற்றி சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள். வணக்கம்.